ஓகே. அன்பார்ந்த தமிழக வாக்காளர் பெருமக்களே, நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற 19ஆம் தேதி நமது தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழாவாக நடைபெறவுள்ளது. கடந்த 25 நாட்களாக தீவிர பிரச்சாரங்களை அவரவர் சார்ந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இன்றுடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்தல் பரப்புரையானது முடிவு பெறும். 6 மணியுடன் முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இன்னும் ஒரே ஒரு நாள், நாளைக்கு மறுநாள் காலை 7 மணி முதல் இந்த இந்திய திருநாட்டின் முதற்கட்ட தேர்தலாக நமது தமிழகத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலிலே அனைவரும் 100% தங்களுடைய வாக்கினை அளிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நான் சார்ந்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சியில் அங்கம் பெற்றுள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க 35 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட நிற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் 5 தொகுதிகளில் கொட்டும் முரசு சின்னத்திற்கும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் சார்பிலும் நான் சார்ந்துள்ள கழக மாணவரணி சார்பிலும் தமிழக வாக்காளர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் சென்னை புறநகர் பகுதியில் கோவிலம்பாக்கம் என்ற சிறிய ஊராட்சியில் வசிக்கிறேன். என்னுடைய பெயர் மணிமாறன். கோவிலம்பாக்கம் வழக்கறிஞர் ஸ்ரீ மணிமாறன். நான் இந்த ஊராட்சியில் துணைத் தலைவராகவும் என்னுடைய மனைவி இந்த ஊராட்சி மன்ற தலைவராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொகுதி தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி. ஏற்கனவே இந்த தொகுதியில் நன்கு பரிச்சயமான டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்களை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக டாக்டர் ஜெயவர்தனை நிறுத்தியுள்ளார்கள். இளம் வயதிலேயே இந்திய திருநாட்டின் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களில் அவரும் ஒருவராக 2014 முதல் 19 வரை அவருடைய சிறப்பான பணியினை செய்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் சார்ந்துள்ள இந்த கோயிலம்பாக்கம் ஊராட்சி பகுதிக்கு பல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அதனைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னே நடைபெற்ற KK நகர் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் நடைபெற்ற பரப்புரையின் போது அருமையாக சொன்னார். இந்த கோயிலம்பாக்கம் பகுதிக்கு கழக ஆட்சி இருக்கும் போது என்னென்ன செய்தார்கள் என்று. இந்த 200 அடி சாலையிலே கட்டன் கவர், மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளங்களை தடுப்பதற்காக அந்த மடுகு என்கிற அந்த கால்வாயில் 2 புறமும் தடுப்பு சுவர், காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரை 2 புறமும் கட்டன் கவர், இன்னும் எண்ணற்ற பணிகள், கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு மேல பணிகள் நடைபெற்றுள்ளதாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பகுதிக்காக ஒரு விரிவான விளக்கத்தினை அளித்தார்கள். அந்த வகையிலே இந்த கோவிலம்பாக்கம் ஊராட்சியானது மிகப்பெரிய ஊராட்சி. கிட்டத்தட்ட 32,000 வாக்காளர்கள் கொண்ட இந்த ஊராட்சி. நாங்கள் உள்ளாட்சியில் தேர்தலில் போட்டியிடும் போது கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் பதிவானது. அந்த 22,000 வாக்குகளும் நிச்சயமாக இந்த முறையும் வாக்காளர்களாக நீங்கள் எல்லாம் பதிவிடுவீர்கள். அதற்கு மேலும் நீங்கள் பதிய வேண்டும், வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிலம்பாக்கத்தில் 2021 உள்ளாட்சி தேர்தல் பிறகு நாங்கள் பதவியேற்ற பின் பல எண்ணற்ற திட்டங்களை இந்த கோவிலம்பாக்கம் வளர்ச்சிக்காக கொண்டு வந்துள்ளோம். ஊராட்சியின் அளவுகோல்
எவ்வளவு எங்களால் முடியுமோ அதையும் தாண்டி எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்துள்ளோம். இந்த வளர்ச்சியை இந்த ஊராட்சி மக்கள் அனைவரும் கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே வர இருக்கின்ற 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் உங்களுடைய வாக்குகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகிய டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே உங்களோட அன்பான வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக அவர் விட்டு சென்ற பணிகளை மீண்டும் தொடர இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும். எங்கள் புரட்சி தமிழர் சொல்வது போல தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் எம்பிகளை ஒழிய மற்ற அங்கே உள்ள தேசிய கட்சிகளுக்கு போய் சமரசம் வீச அல்ல. எங்களுடைய குறிக்கோள் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யார் என்று இல்லை என்றாலும் கூட தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய ஜீவாதார பிரச்சனைகளான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க எங்களுடைய வேட்பாளர்கள் பாடுபடுவார்கள் என்று எங்கள் புரட்சி தமிழர்கள் சொல்கிறார்கள். அதையே தான் நாங்கள் எல்லாம் சிறமே மேற்கொண்டு பணியாற்றி வருகிறோம். தேசிய கட்சிகளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை கடந்த காலங்களில் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால்தான் யாருடைய தயவும் வேண்டாம், எந்த தேசிய கட்சியும் வேண்டாம், நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் போட்டியிருக்கிறோம் என்று ஒரு கொள்கை முடிவோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல எண்ணற்ற கருத்து கணிப்புகள் அது கருத்து திணிப்புகளாக இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்று ஒரு தவறான ஒரு பரப்புரை அனைத்து ஊடகங்களும் செய்திகளும் அந்த வண்ணம் வந்தது. ஆனால் இன்றைக்கு களம் அப்படி அல்ல. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் திருச்சியிலே அனைத்து வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து அவர் ஆற்றிய உரை இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. அன்று முதல் இன்று இந்த நிமிடம் அவர் சேலம் மஸ்தம்பட்டியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிமிடம் வரை அவர் ஆற்றிய ஒரு பரப்புரையும் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர் ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி. நாங்கள் எல்லாம் அவரோடு பழகி இருக்கிறோம். எங்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் அணுகக்கூடிய விதமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தம்பி, நல்லா மக்களுக்கு பணி செய்யணும், எல்லாம் இளம் வயதில் வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கெல்லாம் அறிவுரை கொடுப்பாரு. நம்ம பஞ்சாயத்துக்கு அவர் வந்திருக்காரு. எந்த ஒரு முன்னாள் முதல்வரும் இந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு வந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் நம்முடைய இந்த ஊராட்சிக்கு நமது அருமை எடப்பாடியார் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள், இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வருகை புரிந்து எங்களுக்கெல்லாம் ஆசை கொடுத்து இந்த ஊராட்சி மக்களுக்காக நீங்கள் எல்லாம் நல்லா பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். அதையே தான் எங்களுடைய மனதிலும் நாங்கள் நிறுத்தி இன்றளவும் அம்மா அவர்கள் சொன்னது போல மக்களுக்காகவே அழைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்ற வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தார் போல் இன்றைய தினம் வரை நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கோம். ஆகவே எங்களோடு சேர்ந்து இந்த பகுதியிலே கழக பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், மாவட்ட அளவிலும் இருப்பவர்களுக்கும் சரி, ஒன்றிய அளவிலும் கிளை கழகங்களுக்கு பூத் வாரியாக ஒரு பூத்திலும் 63 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 34 பூத்து கொண்ட இந்த ஊராட்சியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை நாங்கள் வைத்துள்ளோம். அது சென்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. அதே ஆதரவினை எங்களுடைய அன்பு சகோதரர் டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கும் உங்கள் வீட்டில் பிள்ளையாக நீங்கள் அவரை பாவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமா இரட்டை இலைக்கு நீங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். அனைவரும் நிச்சயமாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் அது காலை நேரமாக இருந்தாலும் சரி, நடுவில் கொஞ்சம் வெயில் இருந்தாலும் இல்லை மாலை நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தகுந்த நேரத்தை நீங்கள் முடிவு செய்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றென்றும் இந்த மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கோவிலம்பாக்கம் வழக்கறிஞர் சி. மலைமாறன், கழக மாணவர் அணி துணைச் செயலாளர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். நன்றி, வணக்கம்.